ஹலோ ஹாய் எவ்ரிவன், இது உங்கள் ஃபைசான் வியூஸ். இப்போ சூடான வெயில் கொதிக்குது இல்லையா? இந்த நேரத்தில் ஏசி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். எந்த ஏசி வாங்கலாம், ஏசிக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவை, எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக தமிழில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் விஷயம், ஏசியில் 3 டைப் ஆஃப் ஏசி வருது. எந்தெந்த டைப் ஏசி வருதுன்னா, விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசி, இன்வெர்டர் டைப் ஆஃப் ஏசி. இந்த 3 ஏசி வருது. 1 பிஹெச்கே வீடு இருந்தால் 1 டன் ஏசி போதும். 2 பிஹெச்கே வீடு இருந்தால் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், அதில் 1.5 டன் 2 டன் ஏசி போடலாம். ஏசி வேலை செய்ய சரியான தேவையான வோல்டேஜ் சப்ளை. சாதாரணமாக ஒரு ஏசி 230 வோல்டேஜ் வேலை செய்யும். ஆனால் முக்கியமான வோல்டேஜ் ஃபெஸ்குலேஷன், அதுக்கு ஸ்டெபிளைசர் மஸ்ட். டிஜிட்டல் வாங்கினா நல்லது. இப்போ வோல்டேஜ் டீடைல்ஸ் பார்க்க. 1 டன் ஏசிக்கு 4.5 ஆம்பியர்லேருந்து 6.5 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கும். அப்ராக்சிமேட் 1000லேருந்து 1005 வாட்ஸ் கரண்ட் எடுக்கும். 1.5 டன் ஏசிக்கு 6 to 9 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கும். அரவுண்ட் 1005லேருந்து 2200 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும் கரண்ட். 2 டனுக்கு 9 to 12 ஆம்பியர் வரைக்கும் எடுக்கும். வாட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் 3000 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட் எடுக்கும். இன்வெர்டர் ஏசிக்கு கரண்ட் கன்சப்ஷன் எவ்வளோ எடுக்கும்? இன்வெர்டர் ஏசிக்கு ஸ்டெபிளைசர் மஸ்ட். ஸ்டெபிளைசர் போடாமல் ஏசி ரன் பண்ணக்கூடாது. போர்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட் கன்சப்ஷன் ஆகலாம். நம்ம ஏசி வாங்கும்போது எல்லாமே யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கரண்ட் பில் கம்மியாக வரணும் சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? நார்மல் ஏசியில் ஆவரேஜ் 1.5 யூனிட் எடுக்கும் பர் ஹவருக்கு. அதே நம்ம இன்வெர்டர் ஏசி வாங்கினா 0.9லேருந்து 1.2 பர் ஹவருக்கு யூனிட் எடுக்கும். டிபெண்டிங் ஆஃப் யுவர் ரூம் சைஸ், உங்கள் ரூம் சைஸ் பொறுத்து, இன்சுலேஷன் பண்ணியிருக்கிற இடம் பொறுத்து, டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணுறோம் இல்லையா, அது பொறுத்து வேறுபடும். எக்ஸாம்பிளுக்கு 1.5 டன் இன்வெர்டர் ஏசி 8 மணி நேரம் நம்ம ரன் பண்ணுறோம். 0.9 ஆம்பியர் நம்ம எடுக்கிறோம். அதில் 8 ஹவர் நம்ம ரன் பண்ணால் 7.2 யூனிட் எடுக்கும். ஒரு மாதத்துக்கு நம்ம கணக்கு போட்டால் 7.2 இன்ட்டு 30 216 யூனிட் உங்களுக்கு சராசரியாக எடுக்கும். இபி பில் 8 ரூபான்னு கணக்கு வச்சுப்போம். 8 ரூபான்னு கணக்கு வச்சுட்டா 30 நாளுக்கு உங்களுக்கு இபி பில் எவ்வளோ வரும்? 1728 ரூபாய் மாதத்துக்கு உங்களுக்கு கரண்ட் பில் வரும் இன்வெர்டர் ஏசிக்கு. ஏசி வாங்கும்போது எந்த விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்? இந்த 5 விஷயம் நான் சொல்ல போகிறது நீங்கள் ஏசி வாங்கும்போது கவனத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ரேட்டிங். 3 ஸ்டார் இல்லை 5 ஸ்டார் ஏசி வாங்குங்க, நல்லது. காப்பர் காயில், பெட்டர் லைஃப், லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு காப்பர் காயில். கூலிங் பர்ஃபார்மன்ஸும் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசர், டிஜிட்டல் ஸ்டெபிளைசர் வாங்கினா மஸ்ட்டு. ஸ்டெபிளைசர் கண்டிப்பாக வாங்குங்க. வேரண்டியில் நம்ம கவனிக்க வைக்கிறது கம்ப்ரஸர். 10 வருஷம் வேரண்டியில் இருக்கிற கம்ப்ரஸர் நீங்கள் வாங்குங்க, அது நல்லது. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் பிராண்டட் ஏசி எல்லாம் என்னென்ன இருக்குன்னா, டைக்கின், அதுக்கப்புறம் ஹையர், வோல்டாஸ், ப்ளூ ஸ்டார், இந்த ஏசி எல்லாம் ட்ரஸ்டட் பிராண்டட்ல வருது. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ஏசி வாங்குங்க. இப்போது உங்களுக்கு ஏசி பற்றி முழு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏசி வாங்குறதுக்கு முன் இந்த வீடியோ பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ ஏசி ஸ்டெபிளைசர் பற்றி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃபைசான் வியூஸ்.